அரசியல் கட்சி தலைவர்கள் பொது இடங்கள்ல பேசும்போது நாகரிகம் காத்தும் கடமை கண்ணியம் காத்தும் மேடை நாகரிகம் கருதி பேச வேண்டும். அப்படி பேசல அநாகரிகமா பேசணும்னாக்க, அதாவது பெரிய தலைவர்கள்லாம் கூட இவங்களை பத்தி கருத்து சொல்லி இவங்களை பெரிய ஆளாக்க வேணுமா என்று சொல்லி என்ன பண்றதுன்ட்டு கேட்காம விட்டுருவாங்க. ஆனா சோசியல் மீடியா செயல்பாட்டாளர்கள் அப்படி விட மாட்டோம். யாரை எங்க எப்படி பொழந்து கட்டணுமோ அந்த மாதிரி பொழந்து கட்டி மன்னிப்பு கேட்க வச்சிருவோம். அதாவது ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்துட்டு எடப்பாடி பழனிசாமிய அநாகரிகமா ஒரு எதிர்கட்சி தலைவர் என்று கூட இல்லாம ஒருமையில பேசி நக்கலா சிரிச்சு நையாண்டி பண்ணினது ஆதவ அர்ஜுனாவும் புசி ஆனந்தும் பேசி நடந்துகிட்டு வந்ததை அதுக்கு கண்டனம் தெரிவிச்சு ஒரு வீடியோ போட்டோம், கண்டனம் தெரிவிச்சா அதை நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல போடுற அந்த காணொலியை பாருங்க. அதுக்கு வருத்தம் தெரிவிச்சு ஆதவ அர்ஜுனா ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, ஒரு நீண்ட நெடிய அறிக்கை விட்டுருக்காரு. நான் இந்த மாதிரி பேசக்கூடியவன்ல, எங்க இருந்தாலும் தனி மனித விமர்சனம் பண்ண மாட்டேன் என்று இந்த மாதிரி பல்வேறு காரணங்களை சொல்லி இது என்னோட இயல்பான பேச்சு அல்ல என்று எடப்பாடி பழனிசாமி வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. அதாவது அது இது வரைக்கும் அவர் இந்த மாதிரி பேச்சு பேசினதுல இது என்னுடைய இயல்பான பேச்சு இல்லை என்று சொல்லியிருக்காரு. இயல்பான பேச்சு இல்லை என்றால் நாகரிகமாக பேசக்கூடியவர் என்றால் அப்போ பேசும்போதே அவருக்கு தெரிஞ்சிருக்கும். கிண்டல் அடிச்சு நக்கல் அடிச்சு பேசும்போதே பேசி முடிச்சோன்னா 2 பேரும் சேர்ந்து சிரிக்கிறாங்க. அப்ப அது தப்புன்னு அவருக்கு தெரியல. வீடியோ எடுத்து அதை அப்லோட் பண்ணி வெளியே லீக் அவுட் பண்ற வரைக்கும் அதை ரசிச்சிட்டு இருந்தாங்க அவர் பேசுறத. ஏன் கூட இருந்த ஆதவ அர்ஜுனா தான் இளைஞர், அவருக்கு தான் போதிய புரிதல் இல்லை, பேசிட்டாரு. கூட இருந்த புஷியானதும் சேர்ந்து அந்த ஒருமையில அநாகரிகமான பேச்சை ரசிச்சு கிண்டல் அடிச்சு சிரிச்சிட்டு வராங்க. அப்ப அவங்களுக்கு தப்புன்னு தெரியல. எல்லாரும் சோசியல் மீடியாக்கள்ல எல்லாரும் பொழந்து கட்டின பிறகு போடு போடுன்னு நல்லா மண்டையில நக்குன்னு குத்தின பிறகு வருது என்னுடைய இயல்பான பேச்சு இல்லை என்று சொல்றாரு. இயல்பான பேச்சு இல்லை என்கிறவரு பேசும்போதே அவர் அதுக்கு புரிஞ்சு பேசி இருந்திருக்கணும். ஏன் இதை இப்படி மாத்தி பேசுறாங்கன்னா, இந்த மாதிரி நபர்கள்லாம் மேடையில பேசும்போது ஒரு மாதிரியும் தனியா பேசும்போதும் கேமரா இல்லாத போதும் வேறு மாதிரியும் பேசக்கூடியவங்க. ஆளுக்கு ஏத்தாற் போல பேசவும் உள்ளொன்றும் புறம் ஒன்றும் வைத்து பேசக்கூடிய நபர்கள் தான் இவங்கெல்லாம். அதாவது தரம் தாழ்ந்த பேச்சு. நான் இந்த மாதிரி இது என்னோட இயல்பான பேச்சு இல்லைன்னு சொன்னார் இல்லையா. ஏற்கனவே மேடையிலேயே அநாகரிகமான பேச்சு தான் பேசியிருக்காரு. அவர் இது வரைக்கும் நாகரிகமா யாரையும் பேசினதில்ல. அப்படி பேசுறோம், நாகரிக விமர்சனம் அவர் வச்சது கிடையாது. அப்படி மேடையிலேயே அப்படி பேசுறாரு. தனிப்பட்ட முறையில அவர் எப்படிப்பட்டவராய் இருப்பாரு என்பதற்கு உதாரணம் தான் இந்த வீடியோ. அதுக்கு அவரு வருத்தம் தெரிவிச்சாலும் அதுதான் அவருடைய இயல்பாக இருக்கு. அதனாலதான் நான் சொன்னேன், நான் இது சோசியல் மீடியாக்கள் பொழந்த போலல வருத்தம் தெரிவிச்சது நல்லதா போச்சு. ஏன்னா அவங்க கட்சிக்கு மேலும் மேலும் கெட்ட பேர், அங்க இருக்கிற இளைஞர்கள்லாம் வெளியே வரக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்குது. போன வாரம் தான் அந்த வள்ளி கும்மி சங்கீதா அந்த பொண்ணு பேசும்போது, நாங்க நல்லதே செய்யலைனாலும் எங்களை ஆதரிங்க என்று, நாங்க எந்த திட்டமுமே கொடுக்கலனாலும் ஆதரிங்க என்று சொல்லி அவங்க எதுவும் செய்ய மாட்டேன்னு நினைச்சிட்டு செய்யுங்கன்னு சொல்லி பேசுனதுக்கு ஒரு வீடியோ போட்டோம். இந்த மாதிரி தற்குறிகளை வச்சு அந்த கட்சி போயிட்டு இருக்குது. இளைஞர்கள் என்ற பேர்ல சரியான புரிதல் இல்லாம, கொள்கைன்னா என்னன்னு தெரியாம, அரசியல்னா என்னன்னு தெரியாம அந்த கட்சி போயிட்டு இருக்குது என்று பல கண்டனங்களை நம்ம தெரிவிச்சிருக்கோம். அதுக்குண்டான காணொலியும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், பார்த்துக்கோங்க. இப்போ அதை தொடர்ந்து இந்த நாம் தமிழர் கட்சின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த டம்ளர் கட்சி, அந்த டம்ளர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் அவரு எவ்வளவு அநாகரிகமா பேசியிருக்காருன்னு பாருங்களேன். ஒரு திரைப்பட விழாவில் பரமசிவன் பாத்திமா என்ற படத்தோட இசை வெளியீட்டு விழாவில் பேசியிருக்காரு. எங்கள் அண்ணன் சரத்குமாரை அண்ணன் என்றுதான் கூறுவேன், நாங்கள் ரொம்ப நெருக்கம். பொன்னியின் செல்வன் வெளியான சமயத்தில் விமான நிலையத்தில் சந்தித்த போது, உனக்கு இந்த வயசுல ஐஸ்வர்யா ராய் ஜோடி கேக்குது என்றேன். பாத்தீங்களா என்ன பேசுறாருன்னு. அதற்கு அவர், உனக்கு பொறாமைடா என்றார். உடலை நன்றாக வைத்து கொண்டால் எந்த வயதிலும் சாதிக்கலாம். எதுக்கு உடலை நல்லா வச்சுக்கலாம், எதுக்கு சாதிக்கலாம்னு சொல்றாரு பாத்தீங்களா. இந்த ஆளு ஒரு கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் வேற.
கொஞ்சம் கூட ஒரு அறிவே இல்லாத ஒரு தற்குறி. எதுக்கு வந்து உடலை நல்லா வச்சுக்கணும், எதுக்கு சாதிக்கலாம்னு சொல்லி சொல்ற அப்படி? ஒரு அறிவு இருக்கா? ஏற்கனவே நித்யானந்தா கூட இருக்கிற அந்த கலர் கலர் ஃபிகரா இருக்குதேன்ட்டு அவருடைய அந்த ஏக்கத்தையும் வருத்தத்தையும் வந்து சொல்லி பேசுவார். பெண்கள்னா இப்படித்தான் நான் நினைப்பேன், இந்த கண்ணோட்டத்திலேயே தான் பார்ப்பேன் என்றால், இப்ப வந்துட்டு அவர் சொன்னது வந்து நகைச்சுவையா நக்கலா விளையாட்டா கூட பேசியிருக்கலாம் என்று நம்ம நினைச்சுக்கலாம். நித்யானந்தா கூட பேசுறது வந்து அது தனிப்பட்ட முறையில அவருடைய கருத்தை தான் பேசியிருந்தாரு, நக்கலெல்லாம் பேச கிடையாது. அதே போலதான் சரத்குமார் கிட்ட பேசுனதும் தனிப்பட்ட முறையில ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும்போது அந்த மாதிரி கிண்டலா பேசிக்குவாங்க. ஆண்களுக்கு ஆண்கள், பெண்களுக்கு பெண்கள் கூட அந்த மாதிரி கிண்டலா பேசிக்குவாங்க. தனிப்பட்ட முறையில பேசுறத நம்ம பெருசா எடுக்க வேணும். அது ஒன்றும் மீடியாவில் ரிலே ஆக போறதில்ல, 4 பேர் பார்க்க போறதில்ல. ஆனா ஒரு இசை வெளியீட்டு விழாவில் ஆயிரக்கணக்கானோர் கூடி இருக்கிற அந்த இடத்துல, மீடியா செல்வாக்கு உள்ள இடத்துல, கேமரா இருக்கிற இடத்துல இந்த மாதிரி பேசலாமா? எல்லாத்துக்கும் ரீச் ஆகிற மாதிரி ஒரு மேடையில ஏறி ஒரு அரசியல் கட்சி தலைவர் பேசலாமா? சாதாரண ஒரு நபரே மேடையில, அரசியல் கட்சி சாராதவர் மேடையில ஏறியே இந்த மாதிரி பேசக்கூடாது. 36 லட்சம் இளைஞர்கள் பின்தொடர்றாங்கன்னு பெருமை பீத்திக்க தெரியுது இல்ல? அந்த இளைஞர்களுக்கு ஏத்த மாதிரி நீ கொள்கை தானே பேசணும், நாகரிகமா தானே பேசணும். நீ வந்து எதை பத்தி அங்க பேசுற? ஏற்கனவே வந்து நித்யானந்தா கலர் கலர் ஃபிகரா இருக்கே, வெள்ளை வெள்ளையா இருக்குதுங்களே ஃபிகருங்க என்று சொல்லி அதை பார்த்து சொல்லு விட்டு பேசினேன். விஜயலட்சுமியை வந்து நான் என்ன குடிசையில இருந்துற பொண்ணை வாத்திக்கிட்டு போய் கற்பழிச்சேன்ற சொல்லி பேசி பெண்களை கேவலப்படுத்தினேன். அதுக்கு எல்லாம் பெண்கள் எல்லாம் கண்டனம் தெரிவிச்சாங்க, மகளிர் ஆணையங்கள் கண்டனம் தெரிவிச்சாங்க, பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவிச்சாங்க. உன்னை கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்கிறதே தான் எங்களுக்கு வேலையா? மேடை ஏறுனா ஒழுங்கா பேச மாட்டியா? உன் கட்சியில இருக்கிற பெண்கள் எப்படி, அந்த பெண்கள் எப்படி இருக்கிறாங்கன்றது தான் என்னுடைய கேள்வி. உன் கட்சியில எப்படி பெண்கள் இருக்காங்க? அப்படி உன் கட்சியை உன்னை நம்பி வர பெண்களை நீ எப்படி பார்ப்ப? ஒரு சரத்குமார் ஒரு சினிமாவுல நடிச்சதவே உனக்கு ஐஸ்வர்யா ராய் கேக்குதான்னு சொல்லி கேக்குற. எங்கேயே இருக்கிற நித்யானந்தா கூட இருக்கிற ஒரு அந்த பொண்ணுங்களை பார்த்துக்கிட்டே உன்னால பொறுக்க முடியல அப்படின்னா, நீ அப்ப அன்றாடம் சந்திக்கக்கூடிய பெண்களை பத்தி உன்னுடைய மனநிலை என்னவாக இருக்கும்? அந்த பெண்கள்கிட்ட நீ உன்னுடைய அப்ரோச்மெண்ட், உன்னுடைய நடவடிக்கை என்ன மாதிரி நடந்துக்குவ? உன் கட்சியில இருக்கிற பெண்களை பார்த்து நீ என்ன மாதிரி நடந்துக்குவ? இப்படிலாம் 1000 கேள்வி வருது இல்லையா? உனக்கெல்லாம் ஒரு அரசியல், பல தடவை நான் சொல்லியிருக்கிறேன், நீ அரசியல் கட்சி தலைவனாகவே இருக்கக்கூடிய தகுதியற்றவன் என்று பலமுறை கண்டனம் தெரிவிச்சிருக்கிறோம். ஆனாலும் இந்த தமிழ்நாட்டோட சாபக்கேடு, உன்னையெல்லாம் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவன் சொல்லிக்கிட்டு, உன்னையெல்லாம் மேடை ஏற்றி பேச வச்சுக்கிட்டு, இப்படி கேவலமா எதுக்கு ஒரு கருத்து சுதந்திரம் இருக்கணும், எதை பேசணும் என்று ஒரு நாகரிகம் வேணும். இப்படி அநாகரிகமா பேசுற ஒரு நபர் வந்து அரசியல் கட்சி தலைவன்னாக்க, அப்போ நீ என்ன மாதிரி தொண்டர்களை நீ உருவாக்குவ? உன் தொண்டர்களுக்கு என்ன கொள்கை நீ சொல்லி கொடுப்ப? பெண்களை பத்தியே எந்த நேரமும் உன்னுடைய சிந்தனை இருக்குது, அந்தரங்கம் பத்தியே உன்னுடைய சிந்தனை இருக்கு. அப்படி இருக்கும்போது நீ என்ன மாதிரி கொள்கையை உன்னுடைய இளைஞர்களுக்கு சொல்லி கொடுப்ப? தனிப்பட்ட முறையில நீ ஒரு இளைஞனை சந்திச்சின்னா கூட இந்த இதை பத்தியே பேசுற நீ, உன் கட்சியில இருக்கிற தொண்டர்கள் பெண்களை பார்த்து என்ன மாதிரி நினைப்பாங்க? என்ன மாதிரி அந்த பெண்கள்கிட்ட நடந்துக்குவாங்க? அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ், பெண்களை எப்படி மதிப்பாங்க அவங்க? அப்ப நீ என்ன மாதிரி இளைஞர்களை உருவாக்குற? மீண்டும் சொல்றேன், சோசியல் மீடியாக்கள் இனிமே சும்மா இருக்காது. ஏற்கனவே உன்னை போட்டு பொழந்து கட்டிட்டு இருக்கோம். ஆனாலும் நீ அடங்க மாட்டேங்கிற. மேடை ஏறனா அநாகரிகமா பேசுறத தொடர்ந்து வச்சிட்டு இருக்க. இதை நிறுத்திக்கணும் சீமான். இதெல்லாம் மரியாதை இல்லை. இதை வன்மையாக நாங்க வந்து கண்டிக்கிறேன். இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறீங்க, சீமான் பேசிய பேச்சு சரிதானா? இப்படி மேடை ஏறனா இந்த மாதிரி எல்லாம் பேசலாமா என்று உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய கருத்து பெட்டியில போட்டு நம்ம திராவிட பேச்சரங்க சேனல்ல பகிர்ந்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.